இந்த வருடத்தில் இன்னும் ஓர் புதிய மாதத்தை சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு காணும்படி கிருபை பாராட்டின அந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களில் இந்த மாதத்திற்கு நமக்காக சுதந்திரித்துக் கொள்ள போகிற வேத வார்த்தை, விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எண்ணப்படுவான். இந்த பொல்லாத கொடிய நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், உள்காயங்கள் என்று ஒரு நம்பிக்கையற்ற நிலவரத்தில்தான் தன் வாழ்நாளை கடத்த வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக, ஆறுதலின் வார்த்தையாக சொல்லுகிறது. விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆற்றின் கரையில் வளர்ந்து வருகிற ஒரு பெரிய விருட்சமானது எப்படி பசுமையும் புஷ்டியும் நிறைந்ததாய் மேலே வந்து அமருகிற அநேக பறவைகளுக்கு ஒரு அடைக்கலமாய், தன் கீழே வருகிற மனிதர்களுக்கு ஒரு நிழல் தரும் விருட்சமாய், தன்னிடத்தில் இருக்கிற கனிகளையும் கொடுத்து மற்றவர்களை எப்படி மகிழ்விக்கிறதோ அதை போல அதே கம்பீரத்தை தேவன் தன் ஜனத்துக்கும் கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான விருட்சமாய் அவர் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாளில் நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஏன் அப்படி அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்? தன்னுடைய நாம மகிமைக்காக. யாரெல்லாம் தன்னை நம்பி தன்னையே துணையாளராய் கொண்டு இந்த உலகத்தின் சகல பாடுகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர் நாம மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் ஆசீர்வதிப்பார் என்று இந்த மாதம் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் மழை இல்லாது வறண்ட பூமியை போல, உஷ்ணம் அதிகமானதினால் பயிர்கள் விளையாத ஒரு வறட்சியான நிலத்தை போலத்தான் என்னுடைய வாழ்க்கையின் அநேக பகுதிகள் காணப்படுகின்றன. ஒரு நாளும் என் வாழ்க்கையில் செழிப்பில்லையே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த வார்த்தையை மெய்யாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஜீவ விருட்சத்தை போல என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லும் போது நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் நமக்கு பலமளிக்கும். தாவீது ராஜா இந்த வார்த்தைகளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி, தனக்கு ஒரு நீண்டதொரு ஆயுளை கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி பொருத்தனையான ஒரு ஜெபத்தை செய்தார். தேவனே, இப்பொழுது இருக்கிற சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதிலும் நரை மயிர் உண்டாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஜீவ விருட்சத்தை போல ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இப்பொழுது இருக்கிற நம்முடைய சந்ததிக்கும் வரப்போகிற மற்ற அனைவருக்கும் ஆண்டவருடைய நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் போதித்து உலகத்தின் அநியாயங்களை விட்டுவிட்டு விலகி தேவனுக்கு பயந்து ஒரு ஜீவியம் செய்யும்படி நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் தாமே நமக்கு நீண்ட ஆயுளை கட்டளையிடும்படியாய் நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நேராக இந்த நாட்களில் வந்து இறங்கும். நிச்சயமாய் ஜீவ விருட்சத்தை போல நம்முடைய நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். பூரண ஆயுசு நாட்கள் மட்டுமல்ல, வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒத்ததான சுகம், பலன், பராக்கிரமம், உற்சாகத்தின் ஆவினால் ஆண்டவர்
தன் பிள்ளைகளை நிரப்பி மகிழ பண்ண முடியுமே. இந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி ஆமேன் என்று சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இடைப்படுவாராக. ஆமேன், ஆமேன்.